நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம சப்பாத்தியை வச்சு நூடுல்ஸ் பண்ண போகிறோம். அது லெஃப்ட் ஓவர் சப்பாத்தியாக இருந்தாலும் சரி, நீங்கள் சூடாக ரெடி பண்ணாலும் சரி, அவங்க உங்கள் இஷ்டம். நான் இப்போ சப்பாத்தியை வந்து மாவு விரசி சுட்டு எடுத்ததெல்லாம் உங்கள்கிட்ட காட்டலை. ஏற்கனவே சப்பாத்தி மாவு சாஃப்டாக இருக்கிறதுக்கெல்லாம் வீடியோ நான் கொடுத்துருக்குறேன். அதோட லிங்க் வேணால் நான் உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் சேர்க்குறேன், அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க தேவைப்படுறாங்க. இப்போ சப்பாத்தி சுட்டு அதை வந்து ரோல் பண்ணி வச்சுட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கத்திரி வச்சு கட் பண்ணாலும் சரி, இல்லை உங்களுக்கு பெரிய கத்தி இருக்குது அப்படின்னு சொன்னால் கத்தி எடுத்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான சப்பாத்தி நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு பார்க்கலாம். சப்பாத்தி வந்து நம்ம இதை மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவைக்கு தகுந்தாப்புல நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. சின்னதாக கட் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இப்போ அதுக்கு வெஜிடபிள்ஸ் என்னெல்லாம்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி, நான் வந்து சின்னதாக தான் சாப் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நீள வாக்கில் கட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்லாயிருக்கும். நான் வந்து குட்டியாக தான் கட் பண்ணியிருக்கேன். அதே போல் தக்காளி பழமும் நீள வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட வந்து கேப்சிகம் சேர்த்துக்கலாம், அதுக்கப்புறம் வந்து கேரட் சேர்த்துக்கலாம். அது உங்கள் ஆப்ஷன் தான், தேவைப்படுறத சேர்த்துக்கோங்க. நான் இப்போ அது எதுவுமே சேர்க்கலை. இப்போ வந்து ஒரு பெரிய சைஸில் ஒரு வெங்காயம் எடுத்து கட் பண்ணியிருக்கேன். ஒரு தக்காளி பழம் கட் பண்ணியிருக்கிறேன். அது ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ தாளிச்சிடலாம். நம்ம பாத்திரத்தில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாகிட்டு அதில் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கோங்க. இப்போ கடுகு பொரிஞ்சப்புறம் நம்ம வந்து பல்லாரி அரை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து பெரிய பெரிய ஸ்லைஸாக கட் பண்ணி, இந்த பிரியாணிக்கெல்லாம் கட் பண்ணுவோம்ல, அதை மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம வீட்டில் குட்டீஸ் எல்லாம் அந்த மாதிரி கட் பண்ணி போட்டால் சாப்பிட மாட்டாங்க. அதனால தான் நான் வந்து இதை மாதிரி சாப் பண்ணி எடுத்துட்டு, நீங்கள் நீளாவாக்கில் கட் பண்ணி போட்டிங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கும். வெஜிடபிள்ஸ் எல்லாமே அதை மாதிரி கொஞ்சம் கனம் குறைச்சி நீளாவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்து கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வெங்காயத்தை வதக்கி எடுத்துடலாம். நல்லா வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வந்துட்டு நம்ம இந்த டைமில் வந்து தக்காளி பழத்தை சேர்த்து கொடுத்துக்கலாம். அது கூட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதையும் சேர்த்துடலாம். இதே வந்து கொஞ்சம் வேகிற அளவுக்கு நம்ம ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணலாம். இப்போ இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. நம்ம இப்போ அதில் சேர்த்து கொடுக்குற மசாலாவெல்லாம் எடுத்துட்டோம். மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, அதுக்கப்புறம் மல்லிப்பொடி, கொஞ்சமாக சிக்கன் மசாலா, எதுனாலும் சரி தான். நீங்கள் குழம்பு மசாலா இருந்தாலும் சரி, சிக்கன் 65 மசாலா இருந்தாலும் சரி, எது வேணால் சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கோங்க. மல்லியும் வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். இப்போ இவ்வளோ மசாலா வந்து நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பச்சை வாசனை போகிறதுக்காக வேண்டி நம்ம ஒரு 1/4 கப்பு தண்ணி சேர்த்து கொடுக்குறோம். 1/4 கப்பு போதும். இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம வந்து அந்த பச்சை வாசனை போகிறதுக்கு கொஞ்சம் வதக்கி எடுத்துடலாம். நம்ம இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து அந்த வெங்காயம் வதங்குறதுக்கு ஒரு பிஞ்சு தான் சேர்த்தோம். இப்போ இதுக்கு தேவையான பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம சப்பாத்தி மாவு வந்து உப்பு சேர்த்து தான் விரைச்சி எடுத்துருக்குறோம். இந்த மசாலாவுக்கு தகுந்தாப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து அந்த தண்ணி நம்ம 1/4 கப்பு தண்ணி சேர்த்துருக்கோம். அந்த தண்ணி ஃபுல்லாக ஃபில்டர் ஆகிற அளவுக்கு சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். ஏன்னா வந்து உங்களுக்கு பச்சை வாசனை போகணும். சிம்மில் இல்லாமல் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஒரு மாதிரி கரிஞ்சிரும். அதனால் சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். நம்ம இப்போ மசாலா பச்சை வாசனை போயிட்டு இந்த டைமில் வந்து கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் சேர்த்துடலாம். உங்களுக்கு தேவைக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இருக்க மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது கூட ஒரு முட்டை வந்து உடைச்சி அப்படியே பச்சையாக சேர்க்க போகிறோம். நீங்கள் வந்து எக் வந்து எப்போவுமே யூஸ் பண்ணும்போது கடையிலேருந்து வாங்கினாலும் சரி, வீட்டிலேருந்து யூஸ் பண்ணுறதாலும் சரி, ஃபர்ஸ்ட் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம உடைச்சி அதில் ஊற்றிடலாம். எக்கு சேர்த்துட்டு நல்லா இருக்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது நல்லா ஃபர்ஸ்ட் வேகட்டும் எக்கு. இப்போ எக்கு நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வெந்தாச்சு. இந்த டைமில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருந்தா சப்பாத்தியால் தட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க.
இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். இதை போல நல்லா உதிரியா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் போல வச்சுட்டு நூடுல்ஸ் வந்து சூப்பரா ரெடி ஆயிட்டு. நீங்க வந்து எக்கோட ஃபிளேவர் உங்களுக்கு பிடிக்கும், அந்த டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து இருக்க குவான்டிட்டி தந்தாப்புல இப்ப நம்ம சேர்த்துருக்க இந்த குவான்டிட்டிக்கு என்ன ஒரு எக்கு கூட சேர்த்துக்கலாம். ஆனா நான் கம்மியா தான் சேர்த்துருக்கிறேன். லாஸ்டா வந்து ஒரு கொத்து மல்லி இலை சேர்த்துட்டு நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். Yeah.